ஒரு நாட்டுல ஆதித்யான்னு ஒரு இளம் ராஜா இருந்தாரு. அவர் ரொம்ப நல்லவர் தான். ஆனா அவருக்கு அந்த ராஜா வாழ்க்கை சலிச்சு போய் இருந்துச்சு. ஏன் நமக்கு மட்டும் நிம்மதியே இல்ல, எப்படி எப்பவும் சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு அவருக்கு பெரிய கவலை. ஒரு நாள் அரண்மனை நூலகத்துல ஒரு பழைய புத்தகத்தை படிக்கும் போது ஒரு ரகசியம் தெரிஞ்சுது. ஆற்றங்கரை ஓரத்துல இருக்கிற ஒரு குகையில ஒரு மாய கண்ணாடி இருக்கு. அது கிட்ட கேட்கிற ஒரு முக்கியமான கேள்விக்கு அது உலகத்துக்கே பயனுள்ள பதில் சொல்லும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஆதித்யா உடனே கிளம்புனாரு. அவருக்கு பாதுகாப்பாக விவேக் மற்றும் பரக்னு அப்படி 2 நண்பர்கள் கூட போனாங்க. போற வழியில ஆதித்யா சொன்னாரு, நான் அந்த கண்ணாடி கிட்ட நிரந்தரமா சந்தோஷத்துக்கு வழி என்னன்னு கேட்பேன் அப்படின்னு சொன்னாரு. அறிவாளி விவேக் உடனே சிரிச்சுக்கிட்டு, நீங்க வேற, நான் அந்த உலகத்திலேயே சக்தி வாய்ந்த மந்திரம் எதுன்னு கேட்க போறேன். அந்த மந்திரம் தெரிஞ்சா இந்த உலகத்தையே நாம வாழலாம் அப்படின்னு சொன்னாரு. பலசாலி பரக், எனக்கு என் கஷ்டம் தீரணும், அதனால என் கஷ்டங்கள் எப்ப தீரும் அப்படின்னு தான் நான் கேட்க போறேன்னு சொன்னாரு. 3 பேரும் குகைக்கு போனாங்க. அங்க இருந்த ஒரு பெரியவரே, நீங்க 3 பேருமே கேள்வி கேட்கலாம், ஆனா